ஆந்திர மாநிலம் வலமனேரி அருகே பேருந்து லாரி மோதி விபத்து ஏற்பட்டதில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சித்தூரிலிருந்து குப்பம் நோக்கி சென்ற பேருந்து எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் இமானுவேல். இந்த விபத்து எப்படி நடைபெற்றது? படுகாயமடைந்தவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா? கார்த்திகா, திருப்பதியில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையாகும். இந்த நெடுஞ்சாலையில் திருப்பதியில் இருந்து சித்தூர் வழியாக குப்பம் நோக்கி வந்து கொண்டிருந்த பேருந்து திடீரென சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் கம்பிகளை ஏற்றிக்கொண்டு வந்த லாரி சென்ட்ரல் மீடியேட் மீது மோதி எதிர் திசையில் வந்த லாரி பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானதில் தற்போது 8 பேர் உயிரிழந்துள்ளனர். 30 பேர் படுகாயத்துடன் சித்தூர் மற்றும் குப்பம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்ந்து காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இடிபாடுகளில் சிக்கி உள்ளவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கார்த்திகா, அதே போல் சென்னையில் அதாவது திருப்பதியில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் எவ்வளவு நேரமாக நடைபெற்று வருகிறது? விபத்து நடந்து சரியாக 20 நிமிடம் ஆகிறது. இதனால் அந்த திருப்பதியில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய அதிகமான பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் மீட்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டதில் ஆம்புலன்ஸ்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கும் மிகவும் கடினமாக இருக்கிறது. மீட்பவர்களை தனியார் வாகனங்கள் மூலம், இருசக்கர வாகனம் மற்றும் வாகனங்கள் மூலம் மருத்துவமனைக்கு பொதுமக்களை கொண்டு சென்று வருகின்றனர். கார்த்திகா, தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இமானுவேல்.